இருக்கக்கூடிய ஆமாம், அது அமித்ஷாஜி சொல்லிட்டார். அதுக்கு பிறகு நான் என்னம்மா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது? அமித்ஷாஜி என்ன சொல்கிறோம் அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. ஆனால் அதுதானே எனக்கு வேத வாக்கு. நான் ஒன்றும் இன்டர்பிரேட்டர் கிடையாது, உங்களுக்கு புரியாதது கிடையாது. அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சி கொள்கை, அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பு, இதை ரெண்டையும் தான் நாங்கள் வேத வாக்காக நினைக்கிறோம். கட்சி கூட்டணி என்பது வேறு, தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு. இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நேரடியாக வந்து சென்னையிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இடையிலே பல்வேறு கருத்துக்கள் வரலாம். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை. எங்களுக்கு முடிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கின்ற கருத்து தான் எங்களுக்கு வேத வாக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும். அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி செய்து என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி வருகிறார். இந்த முயற்சிக்கு பங்கம் வருவதற்காக ஒரு கருத்தை சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன். மேலும் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அவர்கள் விருப்பத்தை சொல்வது இயற்கை.